இன்றைக்கி பீடட் ட்ரையாங்கிள் டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கோல்டன் பீட் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 11, 0.7 mm சில்க் த்ரெட்டு. நம்ம இந்த ஒரே ஒரு பீடையும் இதையும் வச்சு மட்டும்தான் இந்த டிசைன் போட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே சாரியில் ஸ்டார்டிங் நாட் வந்து போட்டுக்கலாம். த்ரெட்டோட எண்டில் 1 டைம் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது 2 டைம்ஸ் இங்கே நாட் போட்டுக்கோங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் எட்ஜ் வந்து செக்யூராக இருக்கும். இப்போ நம்மளோட லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி ஹூக் எடுத்தால் சிங்கிள் க்ரோஷே, சிங்கிள் செயின் வந்து 2 டைம்ஸ் போடணும். சிங்கிள் க்ரோஷே முடிச்சதும் அதுக்கப்புறம் நீடில் மேலே 1 டைம் த்ரெட் போட்டு சாரியில் இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். இது வந்து டபுள் க்ரோஷே, 2 டைம்ஸ் சிங்கிள் செயின், டபுள் க்ரோஷே 2 டைம்ஸ். இப்போது 5 டைம்ஸ் இந்த மாதிரி கண்டினியூ ஆகும். டோட்டல் கவுண்டிங்னா 5 டைம்ஸ் இருக்கும். டபுள் க்ரோஷே 2 டைம்ஸ், single chain 2 times. அந்த 2 times single chain லென்த்துக்கு கரெக்டாக அந்த டபுள் crochet 2 times போடணும். இப்போ 4th டைம் போட போகிறோம். டபுள் crochet 2 times, இன்னும் 1 டைம் single chain 2 times போட்டு டபுள் crochet 2 times. ஃபைவ் டைம்ஸ் போட்டாச்சு. இப்போ 1 2 3 4 5 டைம்ஸ் போட்டாச்சு. இப்போ பீட் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோக்கு 1 பீட் மட்டும்தான் அட்டாச் பண்ணுவோம். பீட் அட்டாச் பண்ணி முடிச்சதும் டைரெக்டாக டபுள் crochet 2 டைம்ஸ். அகைன் 2 டைம்ஸ் சிங்கிள் செயின், 2 டைம்ஸ் டபுள் crochet. இதே மாதிரி 5 டைம்ஸ் போடணும். அப்புறம் 1 டைம் பீட் அட்டாச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ இந்த மாதிரி தான் சாரீ ஃபுல்லாக போட போகிறோம். இந்த சைஸ்க்கு கோல்டன் பீட் எடுங்க. அப்போ தான் அந்த கேப் கரெக்டாக உங்களுக்கு 2 டைம் செயின் போடுறதுனால திரும்ப அகைன் பீடில் ட்ரையாங்கிள் ஷேப் வரும்போது கேப் கரெக்டாக இருக்கும். இப்போ 4th டைம் போட்டுட்டுருக்கிறேன் டபுள் crochet. இதை விட கொஞ்சம் ஒரே ஒரு கொஞ்சம் சின்ன சைஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப சின்ன சைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். ட்ரையாங்கிள் ஷேப் கரெக்டாக வராது. ஸோ இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து பீட் அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி தான் சாரீ ஃபுல்லாக போடணும் ஃபர்ஸ்ட் ரோ. இப்போது நம்ம செகண்ட் ரோக்கு வந்தாச்சு. செகண்ட் ரோவில் இந்த ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் செயின் போட்டிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல நாட் போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஒரு டைம் நாட் போட்டு பிளேஸில் எந்த பிளேஸில் நாட் போடணுன்னு காட்டுறேன். நெக்ஸ்ட் ரோவில் வந்து நம்ம டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த 2 டைம்ஸ் போட்டதை விட்டுட்டு சிங்கிள் செயின் போட்ட இடத்துலேருந்து அந்த கேப்பில் மட்டும் ஸ்டார்ட் பண்ணணும். 2 டைம்ஸ் சிங்கிள் செயின், டபுள் crochet. ஸ்டார்டிங்கில் மட்டும் தான் நீங்கள் 2 டைம்ஸ் சிங்கிள் செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது 2 டைம்ஸ் சிங்கிள் செயின், 2 டைம்ஸ் டபுள் crochet.
இங்கே வந்து இந்த ரோவில் நம்மளுக்கு 4 டைம்ஸ் இந்த டபுள் க்ரோஷே போடுவோம். டபுள் க்ரோஷேவோட பேர் வந்து 4 டைம்ஸ் மட்டும்தான் இருக்கும், கீழே 5 டைம்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்படியே ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு கவுண்டிங் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு போகிறோம். அப்போ நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். அதே சமயம் ரெடியூஸ் பண்ண பீடோட கவுண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ 4 டைம்ஸ் முடிஞ்சிருச்சா, இந்த இடத்துல பாருங்கள் 4 கவுண்டிங்ஸ் முடிஞ்சிருச்சு. இங்கே பீட் அட்டாச் பண்ணணும். பீட் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த பீடை வந்து இந்த பீடோட பேக் சைடில் ஒரு த்ரெட் இருக்குல்ல, கீழே அட்டாச் பண்ண பீடோட பேக் சைடில் இருக்கிற த்ரெட்டில் லாக் பண்ணணும். அதாவது சிங்கிள் க்ரோஷே போடணும். போட்டுட்டு இப்போது இன்னொரு பீட் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ டைரெக்டாக டபுள் க்ரோஷே போயிடலாம். 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 2 டைம்ஸ் சிங்கிள் செயின், சேம் ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ரோக்கு வரலாம். டூ டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 2 டைம்ஸ் சிங்கிள் செயின். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நெக்ஸ்ட்டு பீடு வரைக்கும் போட்டு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு பீடோட 2 சைடும் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியும் பார்த்தா. பாருங்கள் 2 சைடும் 4 டைம்ஸ் வந்து நடுவில் பீடு இருக்குது. இதே மாதிரி சாரீ ஃபுல்லாக போடணும். இப்போது தேர்ட் ரோ நான் கீழே அட்டாச் பண்ண மாதிரி நாட் போட்டு அட்டாச் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் சிங்கிள் செயின் போட்டு டபுள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே, 2 டைம்ஸ் சிங்கிள் செயின், அதுக்கப்புறம் டபுள் க்ரோஷே. இங்கே 3 டைம்ஸ் மட்டும்தான் அந்த 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷேயோட பேர் வரும். ஸோ நம்ம 1 டைம் ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்காக. ஒன் 2 3 இந்த ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியாது. சென்டரில் இருக்கக்கூடிய லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது 1 பீட் அட்டாச் பண்ணி கீழே லைனில் ஆட் பண்ண மாதிரி அதோட முன்னாடி லேயரில் இருக்கக்கூடிய பீடோட பேக் சைடில் இருக்கக்கூடிய த்ரெட்டில் லாக் பண்ணணும். அகைன் பீட் அட்டாச் பண்ணி பீடோட கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டில் லாக் பண்ணணும். இப்போ தேர்ட் பீடு ஆட் பண்ணிவிட்டு டைரெக்டாக டபுள் க்ரோஷே 3 டைம்ஸ் அந்த டபுள் க்ரோஷே பேர் வரும். இப்போ தேர்ட் ரோ முடிக்க போகிறோம். நம்மளுக்கு இப்போவே அந்த ட்ரையாங்கிள் ஷேப் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் ரோவும் தான் இதே மாதிரி போட போகிறோம். இப்போது 4th ரோ வந்துட்டோம். ஃபைனல் ரோ. இது முடித்ததும் நம்ம டெசல் கட்டுறது தான். டெசல் கட்ட வேண்டாம்னு நினைக்கிறவங்க நெக்ஸ்ட் ரோ 5th ரோ வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு 5th ரோ வரைக்கும் கிடைக்கும். 2 டைம்ஸ் வந்து வந்திருக்கும் டபுள் க்ரோஷே பேர். இப்போ பீட் ஆட் பண்ண போகிறோம்.
4 டைம்ஸ் வந்து பீட் ஆட் ஆகும் இங்கே. ஸோ நம்மளுக்கு பீட்லேயும் ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும், த்ரெட்லேயும் க்ரோஷேலையும் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். நான் கான்ட்ராஸ்ட் கலராக இருக்கட்டும்ன்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சாரியோட டார்க் கலராக எடுத்திருக்கேன். சப்போஸ் சாரீ மாதிரியே வேணுன்றவங்க அந்த கலர்லேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு சாரியோட மெர்ஜான மாதிரி இருக்கும் அந்த பீடட். இப்போது 4 டைம்ஸ் பீட் ஆட் பண்ணியாச்சு. டைரெக்டாக டபுள் க்ரோஷே 2 டைம்ஸ். அப்புறம் 2 டைம்ஸ் சிங்கிள் செயின். இந்த 2 டைம்ஸ் சிங்கிள் செயினில் தான் நம்ம வந்து டெசல் கட்ட போகிறோம். அவ்வளோதான். இதே மாதிரி சாரீ ஃபுல்லாக போட்டுட்டு முடிச்சுட்டு நம்ம டெசல் கட்டலாம். நல்லா கிராண்ட் லுக் கொடுக்கும். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம டெசல் கட்ட போகிறோம். நான் சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி 60 ஸ்டாண்ட்ஸாக போட்டு நீடிலில் பெரிய ஹோல்ஸ் இருக்கக்கூடிய நீடிலில் கோத்து எடுத்திருக்கேன். 120 டைம்ஸ் இருக்கும் இது கோத்தா. இப்போது நம்ம மடித்து பிடிக்கும் போது டோட்டல் கவுண்டிங்னு பார்த்தீங்கன்னா 240 வரும் உங்களுக்கு மொத்தமாக. இந்த அளவுக்கு போதும். த்ரெட்டோட திக்னஸ் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஜரி த்ரெட்டில் நாட் போட போகிறோம். ஈக்குவலாக பிடிச்சிக்கோங்க ஜரி த்ரெட்டை சில்க் த்ரெட்டோட ஹைட்டுக்கு. அதுக்கப்புறம் பின் சைட்லேருந்து நீடியில் இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணுங்க. இப்போது உங்களோட ரைட் சைடில் த்ரெட் வரும். அதுக்கப்புறம் அகைன் 2 டைம்ஸ் நாட் போடணும். நாட் வந்து பேக் சைடில் தான் விழணும். ஃப்ரண்ட் சைடில் வந்து அந்த நீட்டாக ஜரி த்ரெட் வந்து சுற்றுற மாதிரி தான் தெரியணும். பேக் சைடில் நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து செக்யூராக டைட் ஆகிக்கும். டெசல் கட்டியாச்சு. இப்போ ட்ரிம் பண்ணிக்க வேண்டியதுதான். கரெக்டாக ஹைட் பார்த்து ட்ரிம் பண்ணி விட்ருங்க. நம்மளோட ட்ரையாங்கிள் பீடர் ஷேப் ரெடி.